இந்த மாதிரி இருந்தனா ரொம்ப கஷ்டம்டா. பணம் இல்லைன்னா அவ்வளோதான், காலி, ஒன்றுமே இல்லை. ஹாய் கைஸ், நான் தான் ஹுசேன். ஸோ டுடே நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஜாபில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னாலே ரொம்ப பேனிக் ஆகும். என்ன அப்படி கொஸ்டின் கேட்டுற போகிறாங்க? உனக்கு பேசிக்காக என்னென்ன கேட்பாங்களோன்ட்டு நல்லாவே உனக்கு தெரியும். நல்லாவே நீ ப்ரிப்பேர் பண்ணியிருப்ப, திங்க் பண்ணுவ, வேறு எதாவது கேட்டுருவாங்களோ. செம்ம ப்ரெஷர் உன் மண்டியில் ஓடினே இருக்கும். அந்த ப்ரெஷர்லேயே வந்துட்டு அவங்க கேட்கக்கூடிய கேள்வியை கூட நீ ஒழுங்காக லிசன் பண்ணாமல் இந்த மாதிரி ஸ்டெக்காகி நிற்ப. பேசிக்காக தான்ப்பா எல்லாம் கேட்குறாங்களே, நம்ம தான் வந்து ரொம்ப அதிகமாக திங்க் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் மட்டும் நம்ம இருந்துக்கிட்டு எந்த ஒரு இன்டர்வியூவை மட்டும் அட்டன் பண்ணவே கூடாது. அதே மாதிரி நம்ம ஒரு இன்டர்வியூக்கு கிளம்புறோம் அப்படின்னா நம்மளோட ட்ரெஸ் கோட்லேருந்து நம்மளுடைய ஹேர் ஸ்டைலு, நம்ம இந்த பாடிலாம் வந்து நல்லா க்ளீன் ஷேவ் பண்ணிவிட்டு ஒரு டீசெண்டான ஒரு என்ட்ரி கொடுக்கணும். இல்லை ஒரு பேசிக் தான் உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் வந்து நவ் ஜென்ரேஷன் வந்து சேஞ்ச் ஆகுறாங்க. ஸோ நியூ ஜென்ரேஷன் வராங்க, அவங்களுக்காக நான் வந்து சொல்லிக்க விரும்புகிறேன். இன்டர்வியூவில் உனக்கு என்னென்னலாம் தோணுதோ அதை வந்து நல்லா ஒரு கான்ஃபிடெண்ட்டாக நம்ம சொல்லணும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபேஸில் அந்த ஒரு டென்ஷனை காட்டாமல் ரிலாக்ஸாக பேசணும். பேசினா மட்டும்தான் நம்மளை அக்செப்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க கேட்பாங்க, இந்த ஒர்க்கில் வந்து இவ்வளோ ப்ரெஷர் இருக்கும், நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்ட்டு. டக்குன்னு நீங்கள் வந்து கொஞ்சம் ஆட்டிடியூடு காட்டாத, சார் ஐ கேன் ஹேண்டில் எனி கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸு அப்படின்னு ஒரு டீசெண்டாக நம்ம பேசணுன்னாலே இட்ஸ் ஓகே, எடுத்துப்பாங்க. இன்டர்வியூ போங்கப்பா. ஏன் இன்னும் நீங்கள் இவ்வளோ ஏன் வெயிட் பண்ணுறீங்க? போங்க. அப்புறம் வேலையே கிடைக்கலன்ட்டு ஸ்டேட்டஸ் வச்சா பத்தாது. ஒரு இன்டர்வியூவாக போயிட்டு அட்டன் பண்ணி அதில் என்னென்னலாம் கேட்குறாங்கன்றதை லேர்ன் பண்ணி வச்சுக்கிட்டோம். எதுனாலனா மேபி நம்ம இன்னொரு இடத்துக்கு போவோம், அங்கே ஒரு நியூ கொஸ்டின் கேட்டாங்க, எனக்கு ஆன்சர் அதுக்கு தெரியல. திரும்பி இன்னொரு இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணுறேன், அதில் வந்து இதே கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ நம்ம வந்து யோசிக்கணும், ஒரு இன்டர்வியூ நம்ம போகும்போதும் அங்கே என்னென்ன கொஸ்டின்ஸில் கேட்குறாங்களோ நம்ம வீட்டில் வந்து அதை வந்து சர்ச் பண்ணி பார்க்கணும். அதை விட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, இந்த பொண்ணு இன்றைக்கி மெசேஜ் பண்ணியிருக்கா, இன்றைக்கி ஃபுல்லாக இவ கூட தான், இந்த மாதிரி இருந்தனா ரொம்ப கஷ்டம்டா. பணம் இல்லைன்னா அவ்வளோதான், காலி, ஒன்றுமே இல்லை. ஒரு செகண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எங்கள் அம்மா அப்போல்லாம் என்னை வந்து சொல்லுவாங்க, ஏய் நீ வீட்லேயே இருக்கடா, ரொம்ப கஷ்டம்டா, உனக்கு இப்போ தெரியாது ஆனால் தெரியும் ஒரு நாள் அப்படின்னா. அப்போ தான் நான் வேலைக்கு போக ஆரம்பித்தேன். காட் பிளெஸ்ஸிங்னால் நல்லபடியாக ஒரு வேலையில் சேர்ந்து நல்லபடியாக போயிட்டுருக்கு. நான் மட்டும் போகணுன்னு நான் எப்பவுமே நினைக்க மாட்டேன். கொஞ்சம் இன்டர்வியூவில் ரொம்ப ப்ரெஷராக ஆகுது அப்படின்ற நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு ஸ்பீச்சஸை கொடுக்குறேன். மற்றபடி இந்த ஒரு வீடியோ எதை பேஸ் பண்ணியும் கிடையாது. நிறைய பேர் என்கிட்ட அவங்களோட இன்டர்வியூ ஸ்டோரிஸை கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஒரு அண்ணன் வந்து ஒரு 48 இன்டர்வியூ கிட்டே போயிருக்காரு. எவ்வளோ கஷ்டம் நீங்களே யோசிச்சு பாருங்கள். பேசும் போதே அவருக்கு வந்து திக்குவாயா. கடைசியாக ஒரு 50வது இன்டர்வியூவில் பாஸ் ஆகிட்டாராம். எப்படின்னா ஹெச்ஆர் சொன்னது, நீங்கள் திக்கிறது எனக்கு முக்கியம் கிடையாது, நீங்கள் உங்களுக்கு என்ன கம்ப்யூட்டரில் தெரியுமோ அதை நீங்கள் வேலை செஞ்சு காட்டுங்க, தென் ஐ வில் அக்செப்ட் யூ அப்படின்னாங்க. அப்புறம் என்ன பண்ணாராம், அந்த அண்ணன் போனாராம். நல்லபடியாக அவங்க என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டாங்களோ அது வந்து கரெக்டாக நம்ம எம்எஸ் எக்ஸல் வேர்டில் பர்ஃபெக்டாக பண்ணாங்களாம். அப்போ அந்த இடத்துல என்ன தெரியுது பார்த்தீங்களா, ஸ்கில்ஸு அண்ட் கொஞ்சம் ஒரு பேசிக்காக நம்ம வந்து ஃப்ளூவன்சியாக பேசணும் எதுனாலும், அதை தான் அங்கே பார்க்குறாங்க. அண்ட் ஒரே ஒரு எஜுகேஷன், எதனா ஒரு டிகிரி ஒன்று கம்ப்ளீட் பண்ணுங்கள். முக்கியமாக அது லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஏன்னா நீங்கள் எங்கன்னா போகிறீங்கன்னா என்ன டிகிரி பண்ணியிருக்கீங்க, என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னு தான் கேட்பாங்க, ஓகேவா? ஸோ எனி டிகிரி ப்ளீஸ் கம்ப்ளீட்டட். இன்கம்ப்ளீட் மட்டும் வச்சிடாதீங்க, ரொம்ப கஷ்டம். எப்படின்னா ஹார்ட் ஒர்க் பண்ணி எந்த அரியரும் இல்லாத, அரியர் வச்சுருந்தாலும் எப்படின்னா கிளியர் பண்ணி எதனா ஒரு ஜாப்பில் ஜாயின் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி கூட என்னை வந்து ஒருத்தர் சொன்னார், எவ்வளோ நீங்கள் வந்து பேக்கேஜ் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. நான் சொன்னேன் 12K தான் இப்போதைக்கு ஸ்டார்டிங். அவர் உடனே வந்து என்னை கலாச்சார், நான் வேணால் செருப்பு கடையில் ஒன்று 15,000 ரூபாய்க்கு சேர்த்து விடவா அப்படின்னாரு. நான் கொஞ்ச நேரத்துக்கு வந்து எதுவுமே பேசலை.
அவர் எப்பவுமே வந்து என்கிட்ட விளையாட்டாக தான் பேசுவார். அந்த நேரத்தில் வந்து நான் வந்து சைலண்ட்டாக தான் இருந்துட்டேன். எனக்கு எதுவுமே தோணல. எனக்கு என்னென்னா, என்னோட அப்பா, அம்மா ஆசை மட்டும் தான் எனக்கு முக்கியமா தெரிஞ்சே தவிர, ஏன்னா அவங்க என்னை இவ்வளோ நாள் படிக்க வச்சுருக்காங்க. அவங்களுக்காக நான் எதனா பண்ணணும்ல. ஆ நீங்களே சொல்லுங்கள். எதனா ஒரு ஆஃபீஸில் போயிட்டு ஒர்க் பண்ணால் அவங்க எவ்வளோ ஹாப்பி ஆவாங்க. கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் நம்ம எல்லாருமே. யோசித்து பார்த்தா மட்டும்தான் நம்ம ஏதாவது அதுக்கான ஒரு முயற்சியை எடுப்போம். அந்த இடத்துலேருந்து ஏஞ்சிக்கோங்கப்பா. போங்க, வேறு வேலையை பாருங்கள். வேறு வேலைக்கு நம்ம போனால் மட்டும்தான் பீப்புள்ஸ் பர்ஃபெக்ட் ரெஸ்பான்சிவ். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். பார்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ தென் யூ கேன் கோ. சொல்லணும்னு நினச்சேன். இன்றைக்கி நிறைய விஷயம் நடந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்காக. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வரும். ஓகேவா? பாய்.